காலை வணக்கம். இன்று மதுரைக்கு அருகாமையில் இருக்கும் திருப்பத்தூர் என்னும் ஊரிலிருந்து நண்பர் ஒருவர் ஆல்பா தியானத்தை குறித்து கேள்வியை கேட்டிருக்கின்றார். குருவே, மனது ஆல்பா நிலைக்கு சென்று நினைப்பது நடக்கும் என்று சொல்லுகின்றீர்கள். ஒவ்வொரு மன அலைகள் நிறைய சக்தியை பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். மனதின் சக்தி, மன அலைகளின் சக்தி அப்படின்னா என்ன? எனக்கு சரியா புரியல அப்படின்னு கேட்டிருக்கேன். அருமையான கேள்வி. உங்க கேள்விக்கு நேர்முகமா பதில சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் நான் அப்படின்னு சொல்றோம். இந்த நான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த மனதுன்னா என்ன, நினைவலைகள்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நான்ங்கிறது இந்த உடலோ அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெயரோ அல்ல. நான் என்பது இந்த உடலுக்குள் இருக்கும் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா தன்னுடைய முழு ஆசைகளையும் முற்றுப்பெற செய்யாமல் உடல், எந்த உடலுக்குள் இந்த ஆத்மா சேர்ந்திருக்கு அந்த உடல் முழுமையா இந்த ஆத்மாவுக்கு துணை புரியாமல், ஆத்மாவுக்கு தேவையானதை ஆத்மா பெற்றுக்கொள்வதற்கு முன்னராகவே இந்த உடல் தன்னுடைய சக்தியான ஒரு நிலையை விட்டு ஏதோ வியாதி இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால் மூப்பு பிணி திரை சாட்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இந்த உடலுக்கு ஆத்மா வச்சிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்தப்ப ஆத்மா வேற வழி இல்லாம தன்னுடைய தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் உடல்ல இருந்து வெளியே போயிடுது. வெளியே போனோம்னு என்ன பண்ணுது? உள்ள இருக்கிறப்பவே இன்னொரு உடலை தேடிக்குது. இல்லைன்னா வெளியே போன பின்னாடி ஒரு உடலை தேடி, இதை பத்தி நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன், அதை பத்தி இங்க நான் விளக்குறை கொடுக்க தேவையில்லை. ஒரு தாயின் கருவுக்குள் இருக்கிற அந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசு அதுக்குள்ள போய் சேர்ந்துருது. டிஎன்ஏ ஃபேக்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு டிஎன்ஏ ஃபேக்டர்லயும் இந்த ஆத்ம சக்தி நுழைஞ்சிடுது. அதனுடைய தொகுப்பு தான் மூளையில. அந்த மூளையில தான் மனசு இருக்கு. இந்த மனசும் உடல்ல இருக்கிற எல்லா உயிரணுக்களையும் மனசு இருக்கு. ஆனா இந்த மனதினுடைய இந்த உயிரணுக்களுடைய தொகுப்பு ஒரு இடத்துல போய் மனது அப்படிங்கிற பேர் அடையுது. அதுதான் இந்த மூளை. சோ இந்த டிஎன்ஏல இருக்கிற இந்த என்ன சொல்றது, பூர்வ ஜென்ம கர்ம புண்ணிய பாவ புண்ணிய கர்மங்கள் ஊழ்வினைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ், சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல இம்ப்ரெஷன்ஸ் சொல்றோம், அத சம்ஸ்கிருதத்துல சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சம்ஸ்காரங்களாக அழிக்க முடியாத வகையில் உங்களுடைய வலது பக்க மூலையில ரெக்கார்ட் ஆயிடுது. அதுதான் மன அலைகளா வருது. இது எப்படி மன அலைகள் வருதுன்னு உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த சம்ஸ்காரங்கள் மன அலைகளா வருது ஒண்ணு. ரெண்டாவது, உங்க சுற்றுப்புற வட்டாரம், என்வாயன்மெண்ட் என்ன சொல்றோம், சுற்றுப்புற வட்டாரம். நீங்க எங்க வளர்றீங்க, நீங்க எங்க படிக்கிறீங்க, எங்க நீங்க வேலை செய்றீங்க, யாரை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு யாரு கூட இருக்கிறீங்க, உங்க குடும்ப சுற்றுப்புறம், நீங்க வாழற சுற்றுப்புறம், இதுக்கு தகுந்த மாதிரி உங்க கேரக்டர் ஃபார்மேஷன் ஆகி வலது பக்க முறையில நிகழ்வுகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுது. சோ அது ரெக்கார்ட் ஆன பின்னாடி அது எப்ப ரெக்கார்ட் ஆயிடுது, அது ஹேபிட் ஆயிடுது, பழக்கம் ஆயிடுது. எந்த ஒரு இன்சிடென்ட் மனதுக்கு ரொம்ப ஆழமா பிடிச்சிருந்து மனதை துக்கமா இருக்கலாம் ஆனந்தமா இருக்கலாம், அது உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிடுது. ரெக்கார்ட் ஆன பின்னாடி இந்த மன அலைகள் தாவி தாவி குதிக்கும், குதிச்சுக்கிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த மன அலைகள். இந்த மன அலைகள் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் உங்க மன அலைகள் மாத்திரம் அல்ல. இந்த உலகமே ஒரு சக்தியால் இயங்குகின்றது. அந்த சக்தி ஒரு அதிர்வால் இயக்கப்படுகின்றது.
அந்த இயக்கு ஒரு frequency, ஒரு அளவுகோல் மூலமாக உந்தப்படுகிறது, தள்ளப்படுகிறது. அது ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாக்களுடைய மனதில் இருக்கும் அந்த அலைகள், இந்த பிரபஞ்ச சக்தின்னு என்ன சொல்றோம், ஆகாயத்தில் இருக்கிற இந்த காஸ்மிக் எனர்ஜி, ஈதர் அப்படின்னு என்ன சொல்றோம், அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எந்தெந்த frequencyல எந்தெந்த அடுத்த frequency லெவல், அதாவது இந்த டிவி சேனல் நிறைய இருக்கு. தமிழ் சேனல் பாத்தீங்கன்னா 30-40 தமிழ் சேனல் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் நிறைய டிவி சேனல்கள் இருக்கு. இது எப்படி கிளாஷ் ஆகாம அந்தந்த சேனல் நாம போட்ட உடனே வருதுன்னு கேட்டீங்கன்னா, வேற வேற frequencyல வெளியே விடுறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவராக கன்வெர்ட் பண்ணி அதை ஆகாயத்தில் அனுப்புற உடனே இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த ஈத்தர்னு என்ன சொல்றோம், அதை எடுத்துக்கிட்டு அது எல்லா இடத்துலயும் பரவிருக்கிறதுனால ஒரு தடவை ஒன்னு தட்டி விட்டீங்கன்னா அது அதிர்ந்து இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் போகும். உலகத்தினுடைய ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரைக்கும் அந்த அதிர்வு போகும். எந்த frequencyல நீங்க விடுறீங்க அந்த frequencyல அது அந்த அளவுக்கு போகும். அதாவது இங்க உட்காந்துட்டு நான் ஏதாவது ஒன்னு டிரான்ஸ்மிட் பண்ணேன்னா, மெட்ராஸ்ல இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ ஏதாவது ஒரு டிவி ப்ரோக்ராம் நான் டிரான்ஸ்மிட் பண்ணேன்னா, கலிபோர்னியாலயோ இல்ல சிகாகோலயோ இல்லைன்னா மலேசியாலயோ இல்ல சிங்கப்பூர்லயோ ஆஸ்திரேலியாலயோ எந்த ஊர்ல இருக்கிறவங்க டிவி ஆன் பண்ணி அந்த frequency தகுந்த மாதிரி அந்த சேனலை திருப்பி விட்ட உடனே அது கேட்ச் பண்ணி உங்களுக்கு அது படமா தெரியும். அதே மாதிரிதான் இந்த மன அலைகள், உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இந்த மன அலைகள் வேற இன்னொரு மன அலையோட சேரும், frequency சேரும்னால அந்த சக்தி இந்த சக்தி ரெண்டுமே சேர்ந்து மனதிற்கு ஒரு விபரீதமான ஒரு சக்தியை கொடுக்குது. ஒண்ணு. இரண்டாவது, இந்த உலகத்தினுடைய இந்த அதிர்வுகள், இந்த சக்திகள், இந்த frequency உங்க மன அலைகளை தூண்டிவிட்டு உங்க உடல் பஞ்ச இந்திரியங்கள் என்ன சொல்றோம், ஐம்புலன்கள், அதனால ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி உங்க நிகழ்வுகளை சக்சஸ் பண்ற மாதிரி பண்ணுது. அசாத்தியமான சக்தி கிடைக்குது இந்த மன அலைகளுக்கு. இந்த ஆல்பா தியானம் அப்படின்னு என்ன சொல்றோம், இந்த ஆல்பா நிலை அப்படிங்கிறது ஒரு சுருக்கப்பட்ட frequency நிலை. அதாவது பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா 4 frequency இருக்கு. இந்த 4 frequencyல அதிகமான சக்தி இருக்கிறது, குறைந்த அதிர்வு இருக்கிறது. எதுன்னு கேட்டீங்கன்னா ஆல்பா நிலை. சோ அந்த ஆல்பா நிலையில இந்த மனசுக்கு உள்ள இருக்கிற இந்த கர்ம வினைகள் என்ன சொல்றோம், அதெல்லாமே ஒடுக்கப்படுது. தாட்ஸ் சொல்றோம், அதெல்லாம் ஒடுக்கப்பட்டுடுது ஆல்பா நிலையில. ஆல்பா நிலையில எப்ப இந்த உள்ள இருக்கிற இந்த பழைய தாட்ஸ் எல்லாம் ஒடுக்கப்படுது, எப்ப நீங்க இந்த பாசிட்டிவா இருக்கிற தாட்ஸ் உள்ள போடுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தானாவே இந்த ஆல்பா நிலையில சக்தி ஜாஸ்தி இருக்கு. பிளஸ் இந்த மனிதனுடைய உந்தல்கள் வெளியில இருக்கிற சக்தியோட தள்ளப்படுறப்ப அது என்ன செய்யுது, இதுக்கு ஈக்குவலா இருக்கிற வேற சக்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகின்றது. அதனால ஆல்பா நிலை தியானத்தை நீங்க பயிர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 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 மனத அலைகள் சக்தியா வேலை பண்ணி நீங்க நினைக்கிறதெல்லாம் அது நடக்க வைக்கும். நீங்க என்ன சிந்தனை பண்றீங்க, நீங்க என்ன யோசனை பண்றீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னத்தை பாக்குறீங்க, எல்லாத்துக்குமே ஒரு சக்தி ஊட்டப்பட்டு இந்த ஒவ்வொரு டிஎன்ஏவும் உங்களுக்கு தெரியாம வெளியில் இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தியோட சேர்ந்து வேலை பண்ணி சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியாம நடக்கிற வேலை. ஆனா இதுக்கு ஒரு சின்ன பயிற்சி, ஆல்பா மைண்ட் மிராக்கிள்ஸ் இந்த ஒரு தியான பயிற்சியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மனோரங்களுக்கு சக்தியை கொடுத்து நினைச்சதை நடக்கிற மாதிரி பண்ணலாம். சோ கேள்விக்கு நான் பதில கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.